கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, சேனைகளின் கர்த்தர் எக்காலத்தை ஊதுகிறார். சகரியா 9:14. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென்திசை சுழல் காட்சிகளோடு நடந்து வருவார். எக்கால சத்தங்கள் வேதத்தில் பல விதமான நிகழ்வுகளின் போது ஊதப்பட்டன. ஷோபார் எனப்படும் எக்காலங்கள் ஆட்டுக்கடாக்களின் கொம்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டன. இந்நாட்களில் பல விதமான உலோகங்களை கொண்டு இப்படிப்பட்ட எக்காலங்கள் உருவாக்கப்படுகின்றன. முதலாவது 1 ராஜாக்கள் 1:39 சலமோன் ராஜாவை எக்காலம் ஊறி அரியணை ஏற்றினார்கள். எனவே ராஜாக்களை அபிஷேகம் செய்வதற்கு முன்பு எக்காலங்களை ஊதினார்கள் என்று அறியலாம். சங்கீதம் 153 மற்றும் 98:6 எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள் என்று படிப்பதின் மூலம் இஸ்ரவேலர் ஆராதிக்கும் போது எக்காலம் ஊதி கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 81:3 மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்ற வார்த்தையின்படி மாத பிறப்புகளில் பண்டிகை நாட்களில் எக்காலம் ஊதுவதற்கென்றே நியமிக்கப்பட்ட அதினதின் காலங்களில் எக்காலங்கள் ஊதப்பட்டன. யுத்தங்கள் தொடங்கும் போதும் முடிவடையும் போதும் அடையாளங்களாக எக்காலங்கள் ஊதப்பட்டன. இவையெல்லாம் மனிதர் கைகளினால் செய்யப்பட்ட எக்காலங்கள். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரும் எக்காலங்களையும் எக்கால சத்தங்களையும் பரலோகத்தில் உடையவராக இருக்கிறார். சங்கீதம் 47:5 தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக தேவன் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு உயர எழுந்தருளும் போது எக்கால சத்தம் பரலோகத்திலிருந்து மிகுந்த முழக்கமாக தொனிக்கிறது. இது ஒரு அடையாளம். வேதத்திலிருந்து இதற்கு சில உதாரணங்களை நாம் பார்ப்போமானால், யாத்திராகமம் 19:16 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் சீனாய் மலையில் சகல ஜனங்களின் கண்களுக்கு பிரத்யட்சமாக இறங்கி வந்தபோது மகா பலத்த எக்கால சத்தம் முழங்கியது. மத்தேயு 24:31 இயேசு கிறிஸ்து ராஜாவாக தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வரும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எக்கால சத்தம் வலுவாய் தொனிக்கப் போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நியாய தீர்ப்பிலும் தூதர்கள் பரலோக எக்காலங்களை ஊதினார்கள். வெளிப்படுத்தல் 11:15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யவரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. இந்த வார்த்தை வரையிலும் எக்கால சத்தங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, என்னாகமும் 29:1 7ஆம் மாதம் 1 தேதி பரிசுத்த சபை கொடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். வேதத்தின்படி இஸ்ரவேலருக்கு 7ஆம் மாதம் ஒரு விசேஷித்த மாதம். அதில் முதல் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை எக்காலம் ஊதும் நாளாக பரிசுத்தமாக்கினார். சகரியா 9:14 நம்முடைய பட்சத்தில் காணப்படும் கர்த்தர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காட்சிகளோடு நடந்து வருவார். இந்த வார்த்தை ஒரு யுத்த சூழ்நிலையை குறிக்கிறது. கர்த்தர் நேரடியாக இறங்கி வந்து தம் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும் யுத்த சூழ்நிலைகளில் எக்காலம் ஊதப்படுகிறது என்று இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். யோசுவா 6:4-20 வரை உள்ள வசனங்களில் நடந்த கர்த்தரின் யுத்தத்தில் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்திருந்த 7 ஆசாரியர் 7 நாட்களில் 13 முறை எரிகோவை சுற்றி வரும்போது எக்காலங்களை ஊதினார்கள். எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காட்சிகளோடு நடந்து வந்து அலங்கத்தை இடித்தவர் கர்த்தர். அதற்கு அடையாளமாக தம்முடைய ஜனங்களை எக்காலம் ஊத செய்தார். நியாயாதிபதிகள் 7:18-22 வரை படிக்கும்போது கிதியோனும் அவனோடு இருந்த 100 படை வீரரும் எக்காலங்களை ஊதி பானைகளை நடு சாமத்தில் உடைத்த போது மற்ற 200 படை வீரர்களும் அப்படியே செய்து தீவட்டைகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்களது வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள்.
கர்த்தர் நேரடியாக கடந்து வந்து யுத்தம் செய்யும்போது இப்படிப்பட்ட மகத்தான ஜெயம் உண்டாகும். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருடங்கள் அமைதியாயிருந்தது. கர்த்தர் நமக்காகவும் எக்காலம் மோதி தென்திசை சுழல் காட்சிகளோடு நடந்து வருவார். நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். இதுவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். எக்கால சத்தம் யுத்தத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. பொதுவாக யுத்தம் நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. யுத்தத்தில் ஜெயம் எடுப்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். தோற்பவர்கள் இழப்புகளை சந்திக்கிறார்கள். சிலுவையில் நமக்காக ஜெயம் எடுத்த ஜெயகிறிஸ்து நம்முடைய யுத்தங்களை முன்னின்று நடத்தப் போகிறார். சத்ருவாகி பிசாசு தோற்று போய் இழந்து போய் ஓடி போவான். அமேன். ஜெபிப்போம். எங்களுக்காக யுத்தம் செய்ய கடந்து வந்திருக்கும் சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? எக்கால சத்தங்களை ஏற்கனவே எங்களுக்காக தொனிக்க பண்ணிவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களை ஆரம்பித்து வைத்தபடியால் உமக்கு நன்றி. நிரந்தர விடுதலையை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு கட்டளையிட போகிறபடியால் உமக்கு மிகுந்த நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.